இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்காக ஐடியா கொடுத்ததே ரோஹிணி தான் அப்படின்னு மனோஜ் சொன்னதும் விஜயா அப்படியே முறைச்சிக்கிட்டே ரோஹிணியை பாக்குறாங்க. ரோஹிணி பயங்கர ஷாக்ல இருக்காங்க, பயத்துல இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இருக்காங்க. அம்மா கோவத்துல இருந்த விஜயா நேரா வந்து ரோஹிணி ஒரே அடி பலார்னு கன்னத்திலேயே விடுறாங்க. ரோஹிணி அடி வாங்கின ஸ்பீட்ல போய் செவுத்திலேயே முட்டி இருப்பாங்க. அடி வாங்கின உடனே ரோஹிணி கன்னத்திலேயே கை வச்சுட்டு மனோஜையே பாக்குறாங்க, ஏதாவது சொல்லுவானான்னு. ஆனா எதுவுமே சொல்லல மனோஜ். விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், அன்னைக்கு உங்க அப்பா தான் என்னமோ பணம் அனுப்புனாரு, அதை வச்சுதான் கடை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்ன. அதுக்கு ரோஹிணி வந்து ஆன்டி அது வந்து அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, ஏய் என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் படத்தை வாங்கிட்டு என்கிட்டயே சொல்லாம அதுல கடை வேற ஆரம்பிச்சிருக்க, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி வந்து இல்ல ஆண்டி, எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா, என்கிட்ட போய் சொல்லாத, அதுதான் மாட்டுக்கிட்டல சொல்லுடி அப்படின்னு சொல்றாங்க. சொல்றியா இல்லையா அப்படின்னு திருப்பி அடிக்க போறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி பயந்துட்டு சொல்லிடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ஆண்டி நான் மறைக்கணும்லாம் நினைக்கல, ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து காசு வர்றத குடுத்துடலான்னு தான் ஆண்டி நினைச்சேன். அதுக்கு விஜயா சொல்றாங்க, நீ நினைச்சதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என்கிட்ட இருந்து ஏண்டி உண்மையை மறைச்ச அப்படின்னு அடிக்க போறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து விஜயா நிறுத்து அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரோஹிணியே தான் திட்ட வராங்க. நீ சொல்லுடி, ஏன் போய் சொன்ன, என் பிள்ளைக்கு அப்புறம் உன்னதானே தலையில தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் நான் கூட்டிட்டு வந்த மருமக அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தேன். இப்ப கூட இந்த மீனா கிட்ட சொன்னேன், நல்ல மருமகனா எப்படி இருக்கணும்னு ரோஹிணி பார்த்து கத்துக்கோன்னு சொன்னேன், என் முகத்துல கரிய பூசிட்டல அப்படின்னு விஜயா கேட்கும் போது ரோஹிணி சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே நான் மனோஜுக்காக தான் பண்ணேன், நான் மட்டும் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னமும் மனோஜ் வந்து பார்க்ல தான் போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல அவருக்கு மரியாதையே கிடைச்சிருக்காது, அவரால ஒரு வேலையை கூட தேடிக்க முடியல, அதனாலதான் நான் அந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுத்தேன். அப்ப விஜயா கேக்குறாங்க, ஏய் அப்ப நீ இல்லன்னா மனோஜால எதுவுமே செய்ய முடிஞ்சிருக்காதுன்னு நீ சொல்ல வரியா? ரோஹிணி அதுக்கு சொல்றாங்க, அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனோஜ் அப்படிதானே ஆண்டி இருந்தாரு, படிப்பு இருக்கு, ஆனா அதனால எந்த யூஸுமே இல்லையே. மனோஜ் இப்ப என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருக்காரு. அப்படியே முத்துவு பாக்குறாரு, முத்துவும் மனோஜைய பாக்குறாரு. ரோஹிணி இப்ப சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி 2-3 வேலைக்கு போனாரு, ஆனா அதையும் பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு. ஜாப் ஆஃபர்ல நான் கொடுத்தும் அப்பயும் வந்து இவர் லேசியா தான் இருந்தாரு, முதலாளியா மட்டும் தான் இருப்பேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நான் மட்டும் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுக்காம இருந்திருந்தா இன்னமும் வெட்டியா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நல்லா செஞ்சுட்டாங்க ரோஹிணி மனோஜ. விஜயா சொல்றாங்க, நிறுத்தடி, என்னடி பேசிட்டு இருக்க, என் பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு சொல்றியா? திறமையெல்லாம் இருக்குதான் ஆண்டி, ஆனா அதை வச்சு அவர் எதுவுமே செய்யலையே, போதும் நிறுத்தடி, என்னமோ அவனுக்கு நீதான் வாழ்க்கையே கொடுத்த மாதிரி பேசுற, என்ன உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா, எனக்கு அவன் மேல இல்லையா? பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்க செஞ்சிருக்க மாட்டோமா? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அப்போ முன்னாடியே பண்ணிருக்கலாமே ஆண்டி, இத்தனை நாள் நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னதுக்கு விஜயாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கும் மனோஜ் பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க ஒரு அம்மாவா எதுவுமே செய்யலையே ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொன்னதும் விஜயா சொல்றாங்க, என்ன நான் அம்மாவா எதுவுமே செய்யலையா அப்படின்னு திருப்பி சப்புன்னு கன்னத்திலேயே அடிக்கிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜ பாக்குறாங்க. அப்ப மனோஜ் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அண்ணாமலை வந்து விஜயா அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, அவ என்ன சொல்றான்னு பாருங்க, எல்லா தப்பையும் இவ பண்ணிட்டு என்னமோ மனோஜ தான் எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன நல்ல அம்மா இல்லன்னு சொல்றான், அவன் பேருக்கு பின்னாடி அத்தனை டிகிரி போட்டிருக்கே, இவளா படிக்க வச்சா, தொலைச்சிருவேண்டி உன்ன அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா ரோஹிணிய. அப்பயும் ரோஹிணி வந்து மனோஜையே தான் பாக்குறாங்க, ஏதாவது சொல்லுவானா சப்போர்ட் பண்ணுவானான்னு. ஆனா மனோஜ் எதுவுமே சொல்லல. அப்பயாவது ரோஹிணி அப்படியே நிறுத்தி இருக்கலாம், ஆனா அதுக்கும் மேல பேசுறாங்க. ஆண்டி அவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருது இல்ல, அப்ப நீங்க தான் செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா கோவத்துல, ஏய் என்னடி பணக்கார திமிர காட்டுறியா, என் பிள்ளைக்காக நான் எதுவுமே செய்யலன்னு சொல்றியா, இவ்ளோ நாளும் நீ இததான் மனசுல வச்சிருந்தியா, அவ்வளவு கொழுப்பாடி உனக்கு அப்படின்னு கைய முறுக்கிட்டு திருப்பி அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா அண்ணாமலை தடுத்துடுறாரு. இப்ப முத்து பேசுறாரு, அப்பா இது வழக்க திசை திருப்புற வலிப்பா, அதுக்காக தான் பார்லர் அம்மாக்கு அடி விழுவுது. அப்ப ஸ்ருதியும், ஆமா இது கரெக்ட் தான், 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணிருக்காங்க, அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் பனிஷ் பண்ணா அது கரெக்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்றாங்க,
நீ பண்ண தப்பால எனக்கு ஆளாளுக்கு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால தாண்டி நான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே அப்படின்னு திருப்பி அடிக்க வராங்க. அப்போ அண்ணாமலை தடுத்துடுறாரு. ரோஹிணி போ உள்ள அப்படின்னு ரூம்க்கு அனுப்பிடுறாரு அண்ணாமலை. கடைசி வரைக்கும் மனோஜ் ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணியும் வரல, அவங்கள பார்க்கவும் இல்ல, அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு நின்னுட்டு இருக்காரு. ரோஹிணி உள்ள போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து சொல்றாரு, ஜட்ஜம்மா கோவப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அந்த ஓடுகாலையும் 2 அடி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, டேய் விடுடா அப்படின்னு சொன்னதுக்கு திருப்பி முத்து வந்து, இல்லப்பா என்னமோ மலேசியா மருமக தான் வசதி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க, மீனாவை எப்ப பாரு திட்டிட்டே இருந்தாங்க, டேய் போதும் நிறுத்துடா, இதுக்காக அவளை நடுவுல கொண்டு வந்து நிறுத்தாத அப்படின்னு முத்துவை திட்டுறாங்க. அப்ப ரவியும் உள்ள வந்து, அம்மா இது வேற பிரச்சனைமா, இதுலயும் அண்ணிய வந்து குறை சொல்றீங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, டேய் விட்ரா, மீனாவை குறை சொல்லாம அவங்களால இருக்க முடியாது, அவங்க ஆசையா கொண்டு வந்த மருமகளோட லட்சணம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் அப்படியே ரூம்க்கு போகலான்னு பாக்குறாரு. அப்போ விஜயா, டேய் வாடா இப்படி அப்படின்னு மனோஜ் அந்த பக்கம் தள்ளி விடுறாங்க. ரூம்க்கு போக விடாம பண்ணிடுறாங்க. எங்கடா போற அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் வந்து, இல்லம்மா ரோஹிணி ஏதாவது பண்ணிக்க போறா அப்படின்னு சொன்னதுக்கு, போடா அந்த பக்கம், அவெல்லாம் எதுவுமே பண்ணிக்க மாட்டா. மனோஜ் அப்படியே டைனிங் டேபிள் சேர்ல போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மீனா தான் போய் கதவை தட்ட போறாங்க ரோஹிணி அப்படின்னு. ஏய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லத்த ஏதாவது பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்துவும் அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறாரு மீனாவை. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, விஜயா கத்தன வரைக்கும் போதும் போ அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் ரோஹிணிய சமாதானப்படுத்து அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், தப்பு செஞ்சது அவளை எதுக்கு சமாதானப்படுத்தணும், டேய் நீ அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு மனோஜா சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் கிச்சன்ல பேசிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல இடி மின்னல் புயல் எல்லாமே அடிச்ச மாதிரி இருக்குல்ல. அப்போ மீனா சொல்றாங்க, ரோஹிணி மேல இந்த அளவுக்கு அத்தை கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து வந்து, நான் எதிர்பார்த்தேன், ஆனா அடிப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ மீனா சொல்றாங்க, இந்த ஜீவா பொண்ணு மட்டும் இங்க வந்து உண்மையை சொல்லாம போயிருந்தா இப்படி ஒண்ணு நடந்ததே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரோஹிணியோட அப்பா தான் கடையை திறக்க காசு கொடுத்தாருன்னு நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்போமே. போன வாட்டி அந்த பொண்ணு உங்க கார்ல வந்தது கூட எதர்ச்சியா இருந்திருக்கலாம், ஆனா இந்த வாட்டியும் அந்த பொண்ணு உங்க கார்லயே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து வந்து, ஹலோ, ஒரு வாட்டி என் கார்ல வந்துட்டா அடுத்த வாட்டி என் கார்லயே தான் வருவாங்க எல்லாரும், அது சரிதான், ஆனா இந்த வாட்டி தான் நமக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு அந்த கூலிங் கிளாஸுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. கூலிங் கிளாஸா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அந்த கூலிங் கிளாஸ் கொடுத்ததுனாலதான் அது செல்ஃபி எடுத்தேன், அப்போ அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் நீங்க கண்டுபிடிச்சிங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரவியும் ஸ்ருதியும் வராங்க உள்ள. 2 பேரும் இங்கேயே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராரு. மனோஜ் இப்படி செய்யறதெல்லாம் வழக்கம் தான், ஆனா ரோஹிணி அணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அட போடா, அவனை விட அந்த பார்லர் அம்மா தாண்டா பயங்கர கேடி, இது கொஞ்சம் தான், இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க எவிடன்ஸ் இல்லாம இங்க வந்து பேசியிருந்தா இவங்க ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாங்க, எனக்கு தெரியாதா, அதனாலதான் நான் அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்தேன், அந்த பொண்ணுக்கும் இவங்க மேல கோவம் பணத்தை வாங்கிட்டாங்கன்னு, அதனாலதான் வந்து சொல்லிட்டு போயிருச்சு, ஆன்டி திட்டினது வரைக்கும் ஓகே தான், ஆனா அடிச்சது தப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து, செஞ்ச தப்புக்கு அடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்படி எல்லாரையும் அடிக்கிற கேரக்டர் உங்க அம்மா கிட்ட இருந்துதான் உங்களுக்கு வந்திருக்கும் போல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து, இல்ல நான் எங்க அப்பா மாதிரி தான், எங்க அம்மா மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ ரவி சொல்றாரு, அப்பா யாரையும் அதட்டி கூட பேச மாட்டாரேடா. இவங்க பேசிட்டு இருக்கும் போது மனோஜ் வராரு. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ரவி சொல்றாங்க, ஒரு விதத்துல அண்ணியும் மனோஜ் மாதிரியே தான் இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாரு, ஒன்னு கவனிச்சியா ரவி, அந்த மனோஜோட முன்னாள் காதலி மனோஜுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் ஐடியா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு, இப்போ பார்லரமா தான் எனக்கு ஐடியா கொடுத்துச்சுன்னு அவளை மாட்டி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். மொத்தத்துல வந்த பொண்ணும் இவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டா, ரோஹிணியும் இவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இவன் ஒரு முட்டாளன்றத 2 பேருமே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. இப்ப ரோஹிணிய பார்க்க மனோஜ் வந்து உள்ள வராரு ரூம்க்கு. ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டல, என்ன அடிக்கிறாங்க, அது கூட நீ எதுவுமே கேட்கல, எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் வந்து, அப்போ நீ எல்லாரும் முன்னாடி என்ன எப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், உன்னை விட எனக்கு அறிவு அதிகமாவே இருக்கு, நீ அதெல்லாம் சொல்றது கேட்டவுடனே எனக்கே கோவம் வந்துருச்சு,
நீ அம்மா பேசும்போது சும்மாவாது இருந்திருக்கலாம், நீ எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ அப்படிதானே சுத்திட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணியும் எதிர்த்து பேசிட்டே இருந்தாங்க. அதோட அப்படியே நிறுத்துறாங்க. நாளையில என்ன காட்டுறாங்கன்னா, யார்கிட்டயுமே நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல, ஆனா நீ உங்க அம்மா என்ன அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேக் மாட்டிட்டு கிளம்புறாங்க. ரோஹிணி நில்லு, எங்க போற அப்படின்னு மனோஜ் கேட்டதுக்கு, எனக்குன்னு யாருமே இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்புறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.